கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அவரோட கட்சி பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அசிங்கமான வேலையை செஞ்சு வச்சுருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அதாவது இவர் பேசும்போது குறுக்கில் யாரும் வரக்கூடாதாம்மா. அதாவது இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, அரிஸ்டாட்டில் மாதிரி வீர உரையாற்ற போகிறாரு. எதுக்கு இந்த வேலை? சம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலார்னு சொல்ல போகிறாரு. அதுக்கு குறுக்கில் ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு வந்து டிரைவரை அடித்து ஆம்புலன்ஸில் அனுப்புவோம் அப்படிங்கிறாரு. இவர் உண்மையிலேயே 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தது தமிழ்நாட்டுக்கே வெட்கக்கேடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இவர் பேசுகிறதெல்லாம் அசிங்கமான ஒன்று. ஒரு முதலமைச்சர் ரேங்கில் இருந்த நபர் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவன் ஒருமையில் பேசினார். சரி போய் தொலை விட்டுனாச்சு. ஆனால் இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிப்பேன்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ தற்குறித்தனமாக தெரியுது. உண்மையிலேயே இவர் ஒரு மனிதர் தானா? ஸோ சாதாரண மனிதராக இருக்கக்கூட தகுதி இல்லாத நபராக மாறிட்டார். ஆம்புலன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று. ஆம்புலன்ஸுக்கு டிரைவரை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்போது இவர் எவ்வளோ ஒரு மோசமான நபராக இருப்பார், எவ்வளோ ஆபத்தான நபராக இருப்பார். இவர் கையில் பதவியை கொடுத்தோம்னா இவர் யார் அடிப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்ல முடியாது. யாராவது இவர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது குறுக்கில் நடந்தவனே அவனை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு 2 அப்பா கூப்பிட்டு விடுவார். அந்த மாதிரி மோசமான மென்டாலிட்டி உள்ள நபர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதைய தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு வெளியில் காட்டிட்டாரு. அப்போது நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த நபர் மோசமான நபர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து இதே மாதிரி பவர்லெஸ் ஃபெல்லோவாக வச்சுக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதை மட்டும் சொல்லலைங்க, இவருக்கு நிறையா பின்புலம் இருக்குது. இவர் என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நாசமாக போனாலும் பரவாயில்ல தமிழ்நாடு அப்படிங்கிற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இப்போ கூட்டணி வச்சிட்டாரு. ஸோ எந்த பாரதிய ஜனதா இங்கே தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் பாதிப்பு வரும்போது நிதி தர முடியாது, நாங்கள் என்ன ஏடிஎம் கார்டாக வச்சுருக்கோம் பேங்காக நடத்துகிறோம்னு கேட்கக்கூடிய பாரதிய ஜனதா. அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு விலக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும், நம்மளுக்கு இங்கே புதிய கல்விக் கொள்கை மூலமாக நம்ம கல்வி தரத்தை நாசம் பண்ணுறதும், இங்கே இருக்க அரசு பள்ளிகளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாதியார்களுக்கு சம்பளம் போடணும் முடியல, காசு கொடு மேலேருந்து, எங்களுக்கு மாநிலத்துக்கு சேரக்கூடிய நிதியை கொடு, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒன்றிய அரசு. அப்படி இருக்க ஒன்றிய அரசோட கொண்டு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு திரிகிறாருன்னா, அப்போ இவர் தவறி இவர் பதவிக்கு வந்தாருன்னா பாஜகவுக்கு கூறு ஓட்டு வித்துருவார் தமிழ்நாட்டை அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு வேலையை செஞ்சார். என்னன்னா, டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் தெரியாதவங்களும் எழுதிக்கலாம், எல்லாரும் எழுதிக்கலான்ட்டாங்க. அது எவ்வளோ ஆபத்தான ஒன்று. முக்கியமான இடங்கள்ல எல்லாம் தமிழ்நாட்டு இல்லை முக்கியமான மக்கள் புழங்குற இடத்துல எல்லாம் அங்கே தமிழ் தெரியாத நபர் உட்கார்ந்தா அவன் கரையமோ முறையம்போம்பா. அப்போ அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, அராகவும் முராகவும்பா ஹிந்தியில் உட்காந்துட்டு. நம்ம வரக்கூடிய எளிய மக்களுக்கு, அன்றாட வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா, சாதாரணமாக படிக்கக்கூடிய அம்மா மாதிரி மக்களுக்கெல்லாம், படிக்க தெரியாத மக்கள்லாம் அங்கே போனாங்கன்னா அவங்க விதிங்கி நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலுக்கு வந்துடும். அப்படி அது வரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் 10வது வரைக்கும் தமிழ் படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியுங்கிற மாதிரி கொண்டுட்டாங்க. அது ஒரு பெரிய பாராட்டுகள் முதலமைச்சருக்கு. ஸோ அப்படி தமிழ் தெரியாதவங்க ஒரு வேளை உள்ளே வரான்னு வச்சுக்கோங்க, என்ன பாதிப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி அவன் உள்ளே வந்தான்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் பூந்துட்டு அவன் உட்காந்து சங்கித்தனத்தை செய்வான். அவன் வழக்கத்தை பூரா இங்கே கொண்டு வந்து திணிப்பான் நம்மக்கிட்ட. அதாவது நம்ம மக்களுக்கு என்ன ஒரு இதுனா, இங்கே இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கண்ணுக்கு விட்டுருவாங்க. வெளியிலேருந்து எவனொருத்தான் இந்திக்காரன் வந்தான்னு வைங்களேன், அவனோட தான் பூசா காட்டினா சூப்பராக இருப்பான்னு அவன் பின்னாடி ஓடுவாங்க. ஏற்கனவே பல விஷயத்தில் அந்த மாதிரி ஓடிட்டாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளே உட்கார்ந்தான்னா அவன் இன்னும் பல விஷயத்தை ஓட விட்டு முழு சங்கியாக மாற்றி விட்டுருவான் இங்கே இருக்கிற அரசு அலுவலகங்களை எல்லாம். ஸோ இது ஒரு பாதிப்பு. இன்னொரு பாதிப்பு என்னன்னா, அதாவது தமிழே தெரியாமல் தமிழே படிக்காமல் வேறா துபாய் குஜராத்து பீகார்லேருந்து இங்கே இறக்குமதியாகி எக்ஸாமை எழுதி பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இங்கே இருக்க அரசு நிர்வாகத்தை கேடுபடுத்தி வச்சுருவாங்க அப்படிங்கிறதான் தெளிவான உண்மை. அப்புறம் அரசு மருத்துவமனையிலெல்லாம் அங்கே கம்பவுண்டரெல்லாம் போய் உட்காந்தாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், சொல்லவே வேண்டாம். தலைவலி மாத்திரைக்கு இடுப்பு வலி மாத்திரை கொடுத்துட்ருவாங்க. அப்புறம் பல பேர் நோயில் அலைய வேண்டியது தான். இந்த மாதிரி மோசமான விளைவுகள்லாம் நடக்கும். இது தெரியாமல் ஓபிஎஸ் இந்த மாதிரி பண்ணார். இந்த ஆட்சியில் மாற்றிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தப்பித்தவறி ஒரு வேளை ஜெயிச்சார்னா இதையெல்லாம் செய்வார் அப்படிங்கிறது 100% உண்மை. ஏன்னா பாஜக நீட் இடத்துலையும் காட்டுற இடத்துலையும் சைன் போடுற நபர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஸோ அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் எதுக்காக போச்சு, எதுக்காக அந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா, அணைக்கட்டுக்கு
என்னது பேஷண்ட் ஏற்ற போயிருக்கிறாங்க. ஏற்றிட்டு அங்கேருந்து வேலூர் மருத்துவக் கல்லூரிக்கு அந்த பேஷண்ட்டை கொண்டு போகணும். ஏன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போது கோவையில் வந்து பார்த்திங்கன்னா அன்னூரில் இருக்காங்கன்னு வைங்களேன். அன்னூரில் வந்து ஏதோ ப்ராப்ளம் அவங்க நெஞ்சு வலின்னு அவங்க அன்னூர்கிட்ட இருக்க இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா அங்கே செக் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இங்கே வந்து முடியாது கோவை ஜிஹெச்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ ஆம்புலன்ஸ் எடுத்து கோவை ஜிஹெச்சுக்கு நேராக அந்த பேஷண்ட்டை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அணைக்கட்டில் இருந்துட்டு இங்கே முடியாது வேலூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க, அங்கே தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த டிரைவர் அந்த பேஷண்ட்டை ஏற்றுறதுக்காக போயிட்டு இருந்தார். ஐயா எடப்பாடி பழனிசாமி இதில் ஒரு தற்குறித்தனமாக என்ன சொல்கிறாருன்னா காலியாக ஆம்புலன்ஸ் போகுது அப்படிங்கிறாரு. ஐயா ஆம்புலன்ஸுங்கிறது வந்து பேஷண்ட்டை ஏற்றுறதுக்கு ஒரு சர்வீஸுக்காக வச்சுருக்க வாகனம். அது ஆட்டோவோ ஓலா டாக்ஸியோ ரெட் டாக்ஸியோ கிடையாது. அங்கேருந்து போயிட்டு கொண்டு போய் விட்டுட்டு இங்கேருந்து தொண்டாமுத்தூர் ஒன்றை இப்போ அதாவது கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து எம்டியாக வரக்கூடாதுங்கிறக்காக ஏதாவது பேசஞ்சர் ஏற்றிட்டு வர்றதுக்கு இது ஓலா ஆட்டோவோ ரெட் டாக்ஸியோ கிடையாது. ஆம்புலன்ஸு அவங்கள ஏற்றுறதுக்காக அணைக்கட்டு ஜிஹெச்சுக்கு போகுது. போகிற வழியில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்குள்ள ஆம்புலன்ஸ் போனால் இவருக்கு என்ன பிரச்சனை? அதாவது ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொன்னால் இவரோட இமேஜ் உயரத்தானே செய்யும். இப்படி ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிப்பேன்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய பண்ணையார் மென்டாலிட்டி இவருக்கு. ஸோ இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கிறாருன்னா அது பேஷண்ட்டை ஏற்ற போகிற ஆம்புலன்ஸே அடிப்பேங்கிறாப்புலனா இவர் எவ்வளோ பெரிய தற்குறியாக இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சியில் இவர் தப்பி தவறி ஜெயிச்சு மக்களை சந்தித்து முதலமைச்சராகி வந்து உட்காந்துட்டாருன்னா இவருக்கு எதிராக ஏதாவது சின்ன போராட்டம் நடத்த போனாலே இவர் அடிப்பார். அதுதான் விஷயம். அதாவது எடப்பாடி பழனிசாமி இது நம்மளுக்கு சொல்கிறது ஒரு அபாய எச்சரிக்கை. ஏன்னா இவரோட வரலாறெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கொலைகாரன் தான். இது நம்ம கருத்து கிடையாது, அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்து. அண்ணாமலை என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார். என்னன்னா நான் வந்து கொலை செஞ்சுட்டு தயங்கி போய் இன்னைக்கு திமுகவில் ஒரு அமைச்சர் இருக்காருங்கன்னா அவர் அன்னைக்கு அதிமுகவில் இருந்தார், அவர்கிட்ட போய் அடைக்கலம் கேட்டு வரலிங்கண்ணா, அந்த மாதிரி நபர் நான் இல்லைங்கண்ணா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்து தான் இதே தவிர நம்ம சொல்ல கிடையாது. ஸோ இவர் ஆரம்பத்தில் கொலை செஞ்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார். இவர் வாயாலேயே ஒத்துக்கிறாரு. ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் வாயாலே வாக்குமூலம் கொடுக்குறாரு, எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு. அதனால் மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா யாரும் தான் கூட கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்க. கூட்டணியில் இருந்த பாமகவும் ரெண்டாக கிடக்குது. ஸோ அதில் அப்பா வந்து பாஜக வேண்டாங்கிறாரு, மதன் பாஜக வேணுங்கிறாரு. இது நாடகமா அப்படிங்கிற டவுட்டும் நிறைய இருக்குது. இந்த நாடகம் இல்லை, உண்மைதான். ரெண்டு இடத்துக்கு முதல்ல வெடிச்சிருச்சுங்கிறது இருக்குது. ஒருங்கிணைந்த பாமக இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய டிராபேக் இருந்துச்சு. இப்போ உடஞ்ச பாமகனால நம்ம யாரை வச்சுட்டு ஜெயிப்போம்? பாஜக மட்டும்தான் நம்ம ஊர் இருக்குது, ஜி.கே. வாசன் மட்டும்தான் இருக்கிறாப்புல, மற்ற ஆளு ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி கூட பேரம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு மன விரக்தியில் வந்து நம்ம ஜெயிப்போமா இல்லை மறுபடியும் தோற்று போயிடுவோமா, 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி சந்திச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றாரு. முதலமைச்சர் அமைவன் பேசுகிறாரு, ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிப்பேங்கிறாரு. இனி வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அங்கே பத்திரிக்கைக்காரர் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களே அடுத்து அடிப்பார் போல தெரியுது. அவங்களும் பார்த்து தான் போகணும். ஐயா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் உங்களோட பொதுக்கூட்டத்தை கவர் பண்ண வரோம் அப்படின்னு அவருக்கு தகவல் கொடுத்துட்டு போங்க. இல்லாட்டி அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி பத்திரிக்கை வண்டி வந்துட்டே இருக்குது அவங்கள அடி அப்படிம்பார் அடுத்தது. ஸோ இது அடுத்து எந்த பொதுக்கூட்டத்தில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் இந்த காணொலி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.